யோசிச்சு பாருங்க, கர்த்தர் கொடுத்த ஈவு கர்ப்பத்தின் கனி, அப்படித்தானே? கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு நன்மையை நம்ம கர்த்தருக்காக வளர்க்கும் போது அவர் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கான சகல தேவைகளையும் நன்மைகளையும் நமக்கு என்ன பண்ணுவாராம்? தந்துருவாராம். இந்த வசனம் அதான் சொல்லுது, அதை எனக்கு நீ வளர்க்கும் போது அதற்கான ப்ரொவிடன்ஸ், அதற்கான தேவைகளை நான் என்ன பண்ணிடுவேன்? ப்ரொவைட் பண்ணிடுவேன். இன்றைக்கு என் குழந்தை ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு அதற்கான மருத்துவ தேவைகளுக்கு இதுக்கு என்ன பண்ண போகிறேன், அதுக்கு என்ன பண்ண போகிறேன், என் குழந்தைக்கான திருமண காரியத்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த காரியத்திற்காக நான் என்ன பண்ண போகிறேன், இவ்வளோ செலவுகள் இருக்க என்ன பண்ண போகிறேன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் கர்த்தருக்காக உங்கள் பிள்ளையை வளர்க்க அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அந்த குழந்தைக்கான சகல தேவைகளையும் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆமென். நீங்கள் கர்த்தருக்காக மாத்திரம் வளர்க்கிறது தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்னது? கர்த்தருக்காக வளர்க்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளையை நீங்க யாருக்காக வளர்க்கணும்? கர்த்தருக்காக வளர்க்கணும்.